சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பேனர் பார்க்கும்போது புரிந்திருக்குமே, ஆஹா, ஏப்ரல் மாதத்தில் VBS ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஆமாம், இன்றைய நாளுக்குரிய இந்த பைபிள் ஸ்டடியை கண்டிப்பாக இந்த அறிவுரையோடு கூட இந்த கூட்டத்தை குறித்துதான தகவலையும் சேர்த்து சொல்லுவதில் நியாயம் படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கேயோ இருக்கக்கூடிய ஏப்ரல் 24 எங்கே இருக்குது, இன்றைய டேட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் தூரத்திலிருந்து வருகிறவர்கள், விசேஷமாக மலேசியா, அவர்களுக்கும் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாவற்றையும் நம்ம முன்கூட்டி கொடுத்தோம் இல்லை. இப்போ ஏப்ரல் 24, இப்போ தான் வந்துட்டு நம்ம பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறோம், 13 பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல முடியுமா? மற்ற மாநிலங்களிலிருந்து மற்ற தேசங்களில் இருந்து வருகிறவர்களுக்கு நாம் முன்கூட்டி சொல்லுவது தான் நல்லது. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக, தேவன் உங்களோடு கூட இருப்பராக. ஸோ இந்த முறை VBS உடைய ஒவ்வொரு காரியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேனரில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். வாருங்கள், கர்த்தருடைய விஷயத்தை நாம் ஆராய்ந்து அவைகளுக்குள் நாம் மனமகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு பொருத்தமான ஒரு காரியமாகும். சென்ற முறை VBSல 2023 எஜுகேஷன் என்றால் என்ன, சயின்ஸ் என்றால் என்ன, இவையெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது, ஏகப்பட்ட சப்ஜெக்ட். அது நான் ஒருவனே அவைகள் எல்லாவற்றையும் தாங்கி நடத்தியது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஏன்னா இந்த கூட்டங்கள் நமக்கு வழக்கம் போல் இப்போ கூட 2024 VBS நமக்கு வழக்கம் போல் காலை நேரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு மாலை, அதாவது இரவு 9 மணிக்குத்தான் முடிவடையும். காலை 6 இருந்து 9 மணி என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 12 மணி நேரத்துக்கு மேற்பட்ட நேரங்களை எடுத்துக்கொண்டு உங்களை தெளிவான ஒரு சப்ஜெக்டில் உங்களை தெளிவுள்ளவர்களாக்குவது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் காலை 6 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படும். 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டால் அத்துடன் இரவு 9 மணிக்குத்தான் இந்த கூட்டங்கள் முடிவடையும். சாப்பாடு அங்கே தான் இருக்கும், எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இடம் எவ்வளோ பெருசு என்பது உங்களுக்கு தெரியும். விளையாட கிரவுண்டும் உண்டு, நீங்கள் தாராளமாக விளையாடலாம். நாம் இருக்கிற இடம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம். அதனால தான் அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சென்ற முறை நமக்கு பயங்கரமான மழை, ஆயிலும் கூட நமக்கு ஏற்றதான ஒதுக்கீடு இருந்தது இல்லையா? இப்போ அதை விட அழகாக இருக்கு, அதை விட மிக மிக அருமையாக இடமெல்லாம் செப்பனிக்கப்பட்டு ரொம்ப அருமையாக இருக்கு. லேடிஸு, அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கும்படியாக, வழக்கம் போல் நம்ம எப்பொழுதும் அப்படி தான் தனித்தனி, அதுபோல் இந்த முறை கூட இன்னும் வசதியோடு கூட அக்காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. படுப்பதற்கு, சாப்பிடுவதற்கு, விளையாடுவதற்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் நடத்துகிறாங்க, ஒரு சின்ன ஹாலுக்குள்ளவே நடத்தி விடுறாங்க, அதுக்குள்ளவே கேம்ஸை, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் நமக்கு அப்படியல்ல, கர்த்தர் நமக்கு நல்ல கிரவுண்டையும் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம அவை எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்திக்கணுமா வேண்டாவா? கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. இந்த முறை VBSஐ பயன்படுத்திக்கங்க. இந்த VBSல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பேனரை பார்க்கும்போது படிச்சுட்டே இருந்திருப்பீங்களே. ஆமாம், குதூகலம். ஐயோ, தலை வெடிக்கும் போல இருக்கு, இவையெல்லாம் ஸ்கூல்ல இருக்கிற சப்ஜெக்ட் ஆகி போச்சு, இதுதான் வேண்டான்னு ஓடுறோமே, இப்போ மறுபடியும் இழுத்துட்டு வந்து VBS என்று சொல்லி
120 மணி நேரம் மறுபடியும் இதே சப்ஜெக்டை எடுத்தா நான் எங்க போய் என் தலையை அடமானத்துக்கு வச்சுக்குவேன், எங்க போய் சவுத்துல இடிச்சுக்குவேன், ஐயோ முடியாது, ஹோம்ஒர்க்கு கொடுத்து சாகடிக்கிறீங்களே, மறுபடியும் அதே சப்ஜெக்டா என்று பயப்பட வேண்டாம். பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, வெளியெல்லாம் நம் கவனித்து பார்த்தா 2 விதமான கடவுளுடைய விஷயத்தில் 2 விதமான செயல்பாடுகளை யாரே ஆகட்டுங்க, அவன் இந்துவாகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்தவாகட்டும், ஜெயினர் ஆகட்டும், புத்திஸ்ட் ஆகட்டும், புத்தர் எவ்வளவுதான் அறிவுரையை சொன்னாலும் இப்ப இருக்கிற அந்த அறிவுரையில இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? என்னோட மேக்சின்ல அவை எல்லாம் தெளிவா கொடுத்துருக்கிறேன். புத்தர் ஏன் மெயின் ஞானத்தை அடைய முடியல, அன்னைக்கு இருந்த அவருடைய ப்ராப்ளம் என்ன, அது அவருடைய உபன்யாசத்துல எப்படி நாம் அதை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் என்னுடைய மேக்சின்ல இந்த முறை என்னுடைய அதாவது ஒரு பிப்ரவரியுடைய மேக்சின்ல மிக தெளிவாக கொடுத்துருக்கிறேன். புத்தர் மெயின் ஞானம் அடையாமல் போக காரணம் என்னன்னு. புத்தர் அடைந்தது ஆக்சுவலி பொது அறிவுங்க, அது வந்துட்டு காமன் சென்ஸ் என்று சொல்லலாம். அந்த காமன் சென்ஸில் 2 வகை. ஒன்று, ஒருவன் அந்த காமன் சென்ஸில் கொஞ்சம் டீப்பாக பேசுவான், இன்னொருவன் அவ்வளோ டீப்பாக பேச மாட்டான். வழக்கம் போல் ஒரு ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு டிஃப்ரெண்ட் இல்லையா, ஒரு ப்ரொஃபஸருக்கு இன்னொரு ப்ரொஃபஸருக்கு டிஃப்ரெண்ட் இல்லையா, ஒரு லெக்சருக்கு இன்னொரு லெக்சருக்கு டிஃப்ரெண்ட் இல்லையா பேசுறதுல, ஒரு டீச்சருக்கு இன்னொரு டீச்சர் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுல. அந்த மாதிரி தான் இப்போ புத்தருடைய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தோயிசமுடைய விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம்னா அது வேற வகை. புத்தருடைய விஷயத்தை எடுக்கிட்டு திருவள்ளுவருடைய விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்ப்போம்னா அது வேற வகை. இவர் சிறந்தவர், இவர் சரியில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு வகைக்கு சேர்ந்தது. ஆனால் என்னதான் சொன்னாலும் இவையெல்லாம் காமன் சென்ஸுக்கு சேர்ந்தது. எதுவுமே சத்தியம் கிடையாது. புத்தர் பேசியது எதுவுமே சத்தியமாகாது, பட் காமன் சென்ஸ், ஐ மோரல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். காமன் சென்ஸ் என்பது என்ன பெரிய விஷயமா? காமன் சென்ஸ் என்பது வயசு ஏற ஏற நமக்கும் வர ஆரம்பிக்கும். எல்லோருக்கும் வரணும், வர வைக்கிறதுல நீங்க சரி, அது வேற விஷயம். இப்படி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யாரா இருந்தாலும் இந்த ஒரு 2 வகையில் அந்த மதங்கள் போகும். 2 வகையில் அந்த மதங்கள் போகும். அப்ப அந்த 2 வகையில் அந்த மதங்கள் செல்லுகிறது என்று சொன்னால், அப்ப அந்த 2 வகை எது அப்படின்னு சொன்னா, ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பக்தி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சிறுவர்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக பெரியவங்கள உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பீங்க. நான் யூடியூப்பை பற்றி சொல்லலை, யூடியூப்பில் நான் பகிர்ந்து கொள்ளுவதில்லை. மறுபடியும் சொல்லுகிற, யூடியூபில் பகிர்ந்து கொள்ளுவது, என் செய்தியெல்லாம் யூடியூப்பில் போடுவது, இந்த கதையே கிடையாது. அதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்திற்கு தனியாக என்னுடைய வீடியோக்களை அனுப்பி அவர்கள் தான் அதை வாட்ச் அவுட் பண்ணுவாங்க. அவங்க மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க அப்படின்னு கேட்டா, அப்படித்தாங்க நாங்க. ஏன்னு சொன்னா, எதுக்கு சும்மா தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை கொடுத்துட்டு, வாஞ்சியா இருக்கிறவனுக்கு ஆண்டவன் இந்த செய்தியை போய் சேர்ப்பாப்புல, அவங்கள நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தேவையே இல்லாமல் யூடியூப்ல போட்டு இது எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, எவ்வளோ வியூவர்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் தேவையா? எனக்கு என் ஊழியம் தலைக்கு மேலே இருக்கு, என் கூட்டம் ஒரு தனியாக போயிட்டு இருக்கு. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக சர்ச்சில் உட்காந்துட்டு உங்கள் பிள்ளைகளோடு கூட இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கும் ஏற்றபடி உங்களுக்கும் ஏற்றபடி நான் பேசி முடிக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மதங்கள் எல்லாம் மதங்கள் ஆகட்டும், மெய்ஞானத்தை தேடுவதாகட்டும், கடவுள் மீது இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், எது எடுத்துக்கிட்டாலும் சரிதான். 2 வகைப்படும். ஒன்று பக்தியின் வகை, இன்னொன்று நம்பிக்கையின் வகை. இந்த நம்பிக்கை பக்தி என்ற விஷயத்துல தான் சகல மதங்களும் வழிபாடுகளும் தெய்வத்துடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதன் மீது தான் எல்லாமே இருக்கு. மறுபடியும் சொல்லவா, நம்பிக்கை மற்றும் பக்தி. ஆனால் அப்படி என்கிட்ட நம்பிக்கை இருக்குது என்ற காரணத்துக்காக உன் நம்பிக்கை சரி என்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்பிக்கை என்று சொன்னா எல்லாருடைய நம்பிக்கை சரியாயிடுமா? இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். எதுக்குங்க? சரியான காஃபி இருக்கிற இடத்துல நம்ம காரை நிற்பாட்டுறோம். அந்த இடத்துல காரை நிற்பாட்டி அந்த ஹோட்டலுக்கு மட்டும்தான் போக காரணம் என்ன? அந்த ஹோட்டலுடைய காஃபி மட்டும் குடிக்க காரணம் என்ன? எல்லா ஹோட்டல்லையும் ஒரே காஃபி தானே,
ஒரே பவுடர் தானே, காஃபினா காஃபி தானே, டீனா டீ தானே. காஃபிக்கு வேறு ஏதாவது பேர் வச்சிருப்பானா, இல்லை டீக்கு வேறு ஏதாவது பேர் வச்சிருப்பானா? ஒன்றும் கிடையாது. டீனா டீ தான், காஃபினா காஃபி தான். ஆனால் ஒவ்வொரு என்ன சொல்லலாம், தூய்மை, சுத்தமாக செய்வது, நம்மளை கௌரவிக்கிற விதம், அதே நேரத்தில் அந்த ஹோட்டலில் அந்த காஃபியை போடுறான் பாருங்க, அதனுடைய டேஸ்ட்டு, அது எந்த அளவுக்கு நமக்கு அந்த சிக்கோரி இல்லாமல் நம்முடைய உடல் கெடாமல் போடக்கூடிய காஃபிகள் எது. நாம வழிபோக்கர்களாக போயிட்டு இருக்கும் போது சில ஓட்டங்களை கண்டுபிடித்து அது வருதுன்னு சொன்னால் அங்கேயே கார் நிற்பாட்டிட்டு இங்கே ஒரு காஃபி குடிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த காஃபி மீது அவ்வளோ நம்ம ஆவல் கொள்ளுவோம். அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை போல் ஒரு காஃபி எடுத்துக்கிட்டாலும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்பிக்கையில் ஒரே நம்பிக்கை கிடையாது. டிஃப்ரெண்டான நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் எத்தனை டிஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்பிக்கை என்பது சத்தியம் அங்கீகரிக்கணும். இந்த நம்பிக்கை ஓகேன்னு சத்தியம் அங்கீகரிக்கணும். சத்தியம் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அப்போ அந்த நம்பிக்கை யூஸ்லெஸ், அதாவது அது யூஸ் இல்லாத நம்பிக்கை. பட் உனக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். உன்னை பொறுத்த மட்டிலும் நான் இறைவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் மறுபிறப்பு மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன். பாருங்க, சில பேர்கள் மறுபிறப்பை குறித்து விசுவாசிப்பார்கள். நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் உன் நம்பிக்கை சரியாக நிரூபிக்கப்படணுமே. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிரூபிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இதையெல்லாம் தர கிழிச்சு காட்டினான் சித்தருங்க. மறுபிறப்பு என்பது மூடனே யோசித்து பாரு. பால், அதாவது பசுவுடைய மடியில இருந்து பால் கீழே விழுந்தா மீண்டும் மடிக்கு போய் சேரமா அந்த பால். மரத்துல இருந்து இலைகள் கீழே வந்தால், கீழே விழுந்தால், இதெல்லாம் நிறைய பேசிட்டேன் நான். மறுபிறப்பு என்பது என் நம்பிக்கையை பொறுத்தல்ல. இப்போ என் நம்பிக்கை, நான் எது வேணும் என்றாலும் நம்பலாம். எனக்கு இப்போ ஓஷோ சொன்னது பிடிச்சிருக்குன்னா அதை நம்பிடலாம். நான் லெனின் சொன்னது பிடிச்சிருக்குன்னா அதை நம்பிடலாம். நான் வந்து சாக்ரட்டிஸ் எனக்கு ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, ஸ்டீபன் ஆக்வின்ஸ் அவ்வளோ அருமையாக சொல்லலை, சாக்ரட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் அவர் மீது நம்பிக்கை வைக்கலாம். என்னங்க ஸ்டீபன் ஆக்வின்ஸா, அவரை விட ஐன்ஸ்டைன் சொல்கிறது தான் சரி அப்படின்னா நான் ஐன்ஸ்டைன் மேலே நான் என்ன செய்வேன், நான் அவருக்கு ஃபேனை மாறி நான் அவருடைய கருத்துக்களை நான் விசுவாசிக்கிறவனாக இருந்தா, விசுவாசிக்கிறது எது, யார், எவைகள் மீதாவது விசுவாசம் வைக்கலாம். ஒருவனுக்கு மறுபிறப்பு இஷ்டம் இல்லை, அது அவனுடைய நம்பிக்கை. இது வந்து அவன் நம்பிக்கை ஆகாது. மறுபிறப்பு மேல ஒருவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுதான் நம்பிக்கை. அதான் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்றான் பாரு, அதான் நம்பிக்கை. ஆனால் ஆவணங்களே இல்லாம மறுபிறப்பு மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொன்னா அதுதான் நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம அதை மாத்தி பேசுறோம். ஏன்னா உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி அவன் அதை நம்பிக்கை இல்லைன்னு சொல்றானா அதுதான் நம்பிக்கையா மாறும். யாருக்கு என்ன தெரியும்? எந்த விஷயமாக இருந்தாலும் சத்தியத்துல பரிசீலித்து பார்க்கணும். உன் இஷ்டமா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு பக்தி இருக்கு, அதுல நான் கண்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தப்பு. நம்ம நம்பிக்கையில எதையுமே சோதிக்க கூடாது. ஏன்னு சொன்னா நம்முடைய நம்பிக்கை என்பதை குறித்து எசேக்கியேல் புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் என்பது ஒரு குரங்கு அப்படின்னு. நிறைய பேர் பாடலை ஏத்துனாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனா பைபிளில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஏறக்குரிய இந்த பாடல் எல்லாம் இப்பதான் வருது. ஆனால் பைபிளில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், மனமுடைய பேச்சை நீ கேட்காத, மனம் இன்றைக்கு இப்படி பேசும், நாளைக்கு அப்படி பேசும். எதை நீ நிரூபிக்க வேண்டியதாக இருந்தாலும் சத்தியம், ஃபேக்ட், எவிடன்ஸ். அப்போ இன்னைக்கு நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வழி நடத்தின விதம், கடவுளை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்த விதம் எல்லாம் அது வந்து பக்தியில சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்பிக்கையில சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த நம்பிக்கை நம்மோடு கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பட் எது இல்லை அப்படின்னு சொன்னா எஜுகேஷன் அல்ல. எதையுமே அவங்க என்ன செய்யலைன்னா எஜுகேஷன் வாயிலாக, முக்கியமா இந்து மதம். இது இந்து மதம் ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம எல்லாம் அதுதானே. இப்ப நாம என்ன பிறந்ததுல இருந்து கிறிஸ்துவங்களா? நம்ம அப்படியெல்லாம் பேச முடியாது. நாமெல்லாம் எல்லோருமே இந்த தோல் பார்க்கும் போது தெரியுதில்ல நம்ம யாரு அப்படின்னு சொல்லி. இந்த தேசத்திற்கு சேர்ந்த மக்கள் நாம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் எதுல வளர்ந்திருப்பார்கள்? கண்டிப்பாக எஜுகேஷன்ல வளர்ந்திருக்க மாட்டார்கள். நம்பிக்கையில தான் வளர்ந்திருக்க முடியும், பக்தியில தான் வளர்ந்திருக்க முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க நீங்க சொல்றீங்க
பக்தி நம்பிக்கை என்பதில் டிஃப்ரெண்ட் இருக்கா? கண்டிப்பாக காட்டுறேன். அந்த டிஃப்ரெண்ட் எப்படின்னு வேதத்தின் வாயிலாக காட்டுறேன். வேதத்தை நம்ப முடியலையா? எவிடன்ஸ் மூலியமாக காட்டுறேன். ஸோ எனவே இப்போ இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்டுங்களை நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நான் என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறேன் பாருங்க. இந்த சப்ஜெக்ட் மூலியமாகத்தான் இறைவனை நான் நிரூபிக்கிறேன். இப்போ நான் எத்தனை வருஷம் காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆயிரம் கணக்கான சிறு வயதுலேருந்து ஊழியம் செய்த எத்தனையோ என்னுடைய எவிடன்ஸுங்கெல்லாம் போயிடுச்சு. அதாவது நான் பிரசங்கித்ததெல்லாம் எவ்வளவோ போயிடுச்சு. இப்போ நான் சேகரித்தது மட்டும் 35,000 மணி நேரத்துக்குண்டான பொக்கிஷம். அதாவது என்ன சொல்லனா, த ரெவலேஷன் அப்படின்லாம். இது எதுவுமே ஒரு பாதிரியாரோ ஒரு பாஸ்டரோ பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு எவிடன்ஸோடு கூட ஒரு ஆவணங்களை முன்னாடி வைத்து கொண்டு பேசுகிற விஷயமே 35,000 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதுவும் இப்போ நான் விழுத்தெழுந்து கலெக்ட் பண்ணதுனா, அதுவும் நான் பண்ணன்னு சொல்லக்கூடாது. அதை கேட்டவர்கள் அதை செய்தார்கள். நானே பிரமித்து போய் கடைசியில் சரி நானே செய்கிறேனே அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்டுடியோங்கள்லாம் ஏற்படுத்தி, யூடியூபெல்லாம் வேண்டாப்பா, யார் விரும்புகிறானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு டெய்லி உங்களுக்கு இந்த வீடியோங்களை அனுப்பிட்டுருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. வருகின்ற ஏப்ரல் மாதம் 24 இருந்து 28 வரைக்கும் எல்லோருக்கும் கிடையாது, வரைஸ்டர் தான் வாங்க. ஆனால் இந்த கூட்டம் விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்கு மட்டும். அன்டில் காலேஜ் வரைக்கும் நம்ம இடம் உங்களுக்கு தெரியும் தானே. 3000 பேர் 4000 பேர் வந்தாலும் நமக்கு இடம் தாராளமாய் உண்டு. சரி, அன்டில் காலேஜ் வரைக்கும், அதாவது பிள்ளைகளுக்காக நடத்தப்படுவது. இந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது தெரியும், பிள்ளைகளுக்காக. பிரதர் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதை மறந்துட்டு திடீர்னு விபிஎஸ் பிள்ளைங்கன்னு வந்துட்டீங்க. அதான் அந்த நம்பிக்கை பக்தி பற்றி பேசிட்டு இருந்தீங்களே, கரெக்ட், நல்ல புத்திசாலி நீங்கள். அப்போ இந்த நம்பிக்கை ஒரு பக்தி என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்லுகிறபடி இருதயமானது மனசானது மகா கேடு உள்ளதும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு எசேக்கியேலை கொண்டு இறைவன் அன்றைக்கே சொன்னார். மனசை நம்பி எதையும் செய்திடாத, அது மகா கேடு உள்ளதும் கிறுக்கு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை நம்பாதன்னு சொன்னார். நம்ம ஆளு அதை தான் நம்பிட்டு இருக்கிறான். முக்கியமாக இந்த பிலாசபிக்காரங்க ரொம்ப நம்புவாங்க. அவங்க திடீரென்று இந்த டாபிக் சொல்லுவாங்க, அதை விட்டுருவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பாரதியார் சொல்றார் பாருங்க, ஆரம்பத்தில் தூக்கி தூக்கி உயர்த்துவார் இந்து மதத்தை, அப்புறமா மேலேருந்து தூக்கி கீழே போடுவார். எல்லாம் விவேகானந்தரும் அவ்வளவுதான். அதுபோல புத்தருடைய விஷயத்தில் நிறைய காரியங்களை கவனிக்க முடியும். இறைவனை குறித்து அவர் சொல்லுகின்ற அந்த விஷயங்கள்லாம் சரி விடுங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. திருவள்ளுவரை குறித்து கூட நிறைய விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன். திருவள்ளுவர் கூட இறைவனுடைய அந்த ஆவணங்களை இழக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி. சரி, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பக்திகள் நம்பிக்கைகள் என்பது எங்கிருந்து வருது என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறதுல. அது வருது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம தாய் நம்முடைய தகப்பன் அவங்க ஷேர் பண்ணிக்கிறது மூலியமா நமக்குள்ள வருது. அது டிஎன்ஏக்குள்ள இருக்கு. ஆனா சத்தியம் என்பது டிஎன்ஏக்குள்ள இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தெளிவுடன் ஒரு காரியத்தை சொன்னார். எது உள்ளத்திலிருந்து வருதோ அதுதான் அசுத்தம். நம்ம 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 கிட்ட இருந்து வருகிற அந்த மூச்சு காத்து கூட அசுத்தம் என்று தான் பைபிள் சொல்லுது. ஈவன் நான் மூச்சு விடுறேன் பாருங்க, அந்த மூச்சு கூட கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். அது கூட என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அசுத்தம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல இருந்து வேர்வை வருது பாருங்க, அது யாராவது சென்ட் பாட்டில் தயாரிக்க எடுத்துக்க முடியுமா? டோட்டலியா இறைவன், அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லி முடித்த காரியம் என்னவென்றா, எவையெல்லாம் உங்க உள்ளத்திலிருந்து வருகிறதோ அவையெல்லாம் அசுத்தம், எவையெல்லாம் வெளித்துல இருந்து உள்ள போகிறதோ அதுதான் சுத்தம் என்று சொன்னார். இதுல ஞானம் உள்ள அர்த்தம் இருக்கு. அப்ப நமக்கிட்ட இருந்து வெளியே வரக்கூடியது எதுனா பக்தி, நம்பிக்கைகள், கடவுள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இது அத்தனையும் தப்புன்னு சொல்ல வர்றார். இது அத்தனையும் தப்பு. இதெல்லாம் பிலோசபிக்காரனுக்கு நம்ம போய் சொன்னா அவன் நம்புவானா? அவனை விடுங்க, எனக்கு யாரை பத்தியும் கவலை வேண்டாம். சிறு பிள்ளைங்க என்னோடு கூட எத்தனை வருஷம் காலமா இருக்கிறீங்க. எத்தனையோ பிள்ளைங்க திருமணம் செஞ்சுட்டு கூட போயிட்டாங்க. இன்னும் நான் அப்படியே இருக்கிறவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவனாக வாங்க. இந்த தலைமுறைக்கு எழும்பிய உங்க பிள்ளைகள், பெற்றோர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன்,
இந்த அருமையான சந்தர்ப்பத்தை உங்க பிள்ளைகளுக்கு இழக்க செய்து விடாதிருங்க. ஏன்னா சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு. இழக்க செய்து விடாதிருங்கன்னு சொன்னா இங்க கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உள்ள வருகிறவர்களே எல்லோரையும் நாங்க சேர்க்கறதில்ல, அந்த கண்டிஷனோடு கூட தான் உள்ள சேர்க்க முடியும். அந்த கண்டிஷன் என்ன சொல்லிடுங்க அப்படின்னா, அதுக்கு தான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் இல்லை, இந்த கீழே கூட என்னுடைய என்ன சொல்லலாம், இந்த டேபிள்லேயே வந்துட்டு இந்த எல்சிடியை பாருங்க போட்டிருக்கிறேன். அதில் கூட ஃபோன் நம்பர் வருது இல்லை, மேலே கூட ஃபோன் நம்பர் இருக்குல்ல, பாருங்க. சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி. இது போல என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாம் வந்துட்டு நம்ம உள்ளத்திலிருந்து வரக்கூடியது எது, வெளித்திலிருந்து வரக்கூடியது எது என்று நம்ம கண்டுபிடிக்கல. ஆக்சுவலி வெளித்திலிருந்து வரக்கூடியது எது அப்படின்னு சொல்லும் போது யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுகிறது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அது சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராக பூமிக்குள்ளே இறங்கி வந்தார். அப்படின்னா கடவுள் என்பவர் இங்கிருந்து வரக்கூடியவர் அல்ல, அவர் அங்கிருந்து வெளித்துல இருந்து உள்ள வரக்கூடியவர். நாட்டு உள்ளத்துல இருந்தே உள்ளத்துல. ஏன்னா உள்ளத்திலிருந்து நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து வரக்கூடியது எதுவுமே சீரானது அல்ல. நாம் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக இருக்கிறோம். சோ இது சுருக்கமா இப்படி சொல்ற, நம்ம கிட்ட பொய் ரொம்ப ஈஸியா வரும், நம்ம கிட்ட மோசடிகள் ரொம்ப ஈஸியா வரும், நம்ம கிட்ட வந்துட்டு என்ன சொல்லலாம், எல்லா விதமான அட்டுவழிகள் எவனும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எளிதா வந்துடும். யாராவது ஒருத்தர் அப்படி செய்வதை பார்த்துட்டா நம்ம கிட்ட 2 மடங்கு அது வெளிவர ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் சிலர்களுக்கு கோபம் என்றாலே என்னன்னு தெரியாம வளர்ந்துருப்பாங்க. சில பெண்மாருங்க வீட்டில் கணவர் வீட்டுக்கு வந்தபோது மாமியார் பேசுகிற விதமே வேற மாதிரியா இருக்கு, நாத்தனாருங்க பேசுற விதமே வேற மாதிரியா இருக்கு. அவங்க அதை கவனிக்க இவங்களை விட 2 மடங்கு கோபக்காரியா மாறிடுவாங்க. அப்போ இந்த வீட்டார்கள் நிமித்தமாக இவ கோபக்காரி அல்ல, கோபம் என்பது உள்ள இருந்துச்சு, அது இவங்க எடுத்துக்காட்டுதல் மூலியமாக இவளுக்கும் அந்த கோபம் வெளியே வருகிறத ஒழிய அந்த கோபமே இல்லாம அந்த பெண் வளர்க்கப்பட்டாள் என்ற அர்த்தம் அல்ல. சகல பாவமும் நமக்குள்ள இருக்கு. ஒரு நீதியை சொல்லிக் கொடுக்க வெளித்திலிருந்து தான் ஒரு ஆள் நமக்கு தேவை, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வெளித்திலிருந்து தான் ஒரு ஆள் நமக்கு தேவை. ஆனா பொய் சொல்லி கொடுக்க இன்ஸ்டிடியூட் இருக்கா? இங்கே வாருங்கள், கூர்மையாக நயங்கட்டியாக மிக தந்திரமாக பொய் சொல்லுவது எப்படி என்று நாங்கள் சொல்லித்தரோம். இன்ஸ்டிடியூட் இருக்கா? இல்லை டெக்னாலஜி இருக்கா? எப்படி மோசம் பண்றது நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்னு. என்னது நீ கற்றுக் கொடுக்கறது? எல்லா மோசடிகளும் நம்முடைய டிஎனுக்குள்ள இருக்கு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு பைபிள் சொல்லுகிறபடி அத்தனையும் நமக்குள்ள வந்து சேர்ந்தது, நன்மை தீமையோடு கூட. அப்போ நமக்கு என்ன இல்லைன்னா, கிறிஸ்து சொல்வது போல நம்ம உள்ளத்திலிருந்து வரக்கூடியது நன்மை தீமை, ஆனா வெளித்திலிருந்து நம்ம உள்ளத்துக்கு வர வேண்டியது சத்தியம், வர வேண்டியது சத்தியம். அதான் இல்லையே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்பிக்கையில பக்தியில நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம சத்தியத்துல யாரும் நடந்துட்டு இல்லை. சத்தியத்துல நடந்தா இப்ப இதுல ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, ப்ரூவ் பண்ணினா ரொம்ப நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்களுடைய கருத்தை கேட்க ரெடி. ஆனால் நான் ப்ரூவ் பண்றேனே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் ஜியோகிராஃபி. இப்போ ஜியோகிராஃபி என்றால் என்ன? இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஜியோகிராஃபி உங்களுடைய பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? உங்க பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடம். அப்ப இந்த சப்ஜெக்ட்ல இறைவன் மறைஞ்சிருக்கிறார், ஜியோகிராஃபில இறைவன் மறைஞ்சிருக்கிறார். அப்ப ஜியோகிராஃபியை கொண்டு அந்த அதாவது 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அருமையாக இந்த பக்தி, இந்த நம்பிக்கை, இது 2ஐயும் தூரம் தள்ளிவிட்டு எஜுகேஷன் வாயிலாக இறைவனை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜியோகிராஃபில இறைவன் எப்படி இருக்கிறார், ஜியோகிராஃபில இறைவன் அடங்கி இருக்கிற விதம் என்ன, அப்புறமேட்டு சிவிக்ஸ். இந்த சிவிக்ஸை எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொன்னா இது கூட உங்களுடைய சப்ஜெக்ட்ல இருக்க வேண்டியது ஒன்று இல்லையா? அப்போ சிவிக்ஸ்ல உண்மையிலேயே இறைவன் இருக்கிறாரா? சில பேர்களுக்கு சிவிக்ஸ் என்றாலே என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்க. வாங்க அந்த நாள் இதற்கும் பதில் கொடுக்குற. நீங்க ஸ்கூல்ல அப்படி என்ன கற்றுக்கொண்டீங்களோ எனக்கு தெரியாது, அதற்கும் சேர்த்து பதில் கொடுக்குறேன். ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு காலேஜ் பிள்ளை 3rd இயர், நல்லா புரிஞ்சுக்கங்க, பெங்களூர் மொழியில் நான் பேசிட்டு இருக்கிறேன்.
சென்னையில் வந்துட்டு 2 படி ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அதனால நான் 3rd இயர்னு சொல்லுவது உங்களுக்கு அவ்வளோ புரியாது. நான் இப்படி சொல்கிறேன், அந்த பிள்ளை எஸ்எஸ்எல்சியை முடிச்சு 5th இயர் இப்போ புரிய நினைக்கிறேன் மொத்த உலகத்திற்கு. நான் பெங்களூர் கொஞ்சம் பின்னாடி இருக்குது, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ மலேசியா மற்ற தேசங்களுக்கெல்லாம் நான் போகும்போது அவங்களுடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால இருந்தால் இப்படி சொல்கிறேன், எஸ்எஸ்எல்சி முடித்து 5th இயர் ஆகுதுங்க. அந்த பிள்ளை ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னது, எங்களுடைய டீச்சர் உள்ளே வருவாங்க, உள்ளே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வேக 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 வேகமாக போர்டில் எல்லாமே எழுதுவாங்க. அவங்க வேற ஒன்றுமே பேச மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு எழுத ஆரம்பிக்கும். நாங்கள் உடனே எழுத ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இந்த டீச்சருடைய புத்தி எங்களுக்கு புரியாமல் போச்சு. அந்த பிள்ளை சொல்லுது பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க, வேக வேகமாக எழுதும், ஃபுல்லாக எழுதிட்டு அந்த போர்டு எவ்வளோ பெருசாக இருக்கோ எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அந்த போர்டுகிட்டயே நெல் ஸ்டூடெண்ட்டுகளை பார்த்த வரணுமா மொபைலை நோண்டிட்டு இருக்கோம். யார் நோண்டிட்டு இருக்கோன்னு சொல்லுவது யார் சொல்கிறேன், டீச்சரை மொபைலை நோண்டிட்டே இருக்கான். பின்பு திடீரென்று ஓகே என்னோட டைம் ஆகி போச்சு அப்படின்னு டஸ்டர் எடுத்து அத்தனையும் அழிச்சிடும். குறுக்க நின்றதே இந்த டீச்சர் தான். நாங்கள் குனிஞ்சு குனிஞ்சு எழுதுவதற்குள்ள அத்தனையும் அழிச்சிட்டு என் டைம் முடிஞ்சிச்சுன்னு போயிடும். நான் இத்தனையும் கேட்டுட்டு அந்த பிள்ளையுடைய மூஞ்ச பார்த்துட்டு இருந்த முகத்தை. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, இவங்களெல்லாம் யார் டீச்சராக போட்டாங்கன்னே தெரியல, எவ்வளோ அயோக்கியமான டீச்சருங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு சிவிக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைங்க நான் விசாரிச்சிருக்கிறேங்க, சிவிக்ஸ்னா என்னன்னா அப்படியா அப்படின்றாங்க. தமிழில் சொல்லட்டுமா, அதாவது குடியியல். அப்போ இந்த குடியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்னங்க இதில் என்ன இருக்குங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களே நிறைய பேர். யாரு ஸ்டூடெண்ட்டுங்களே சொல்கிறேன். சிவிக்ஸ்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, சில நேரங்களில் அவங்க எப்படி புரிஞ்சிருக்குவாங்க என்ற காரணத்துக்காக, ஏம்பா சிவிக்ஸ் என்பதை ஒரே வார்த்தையில் பதில் கொடு அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்வாங்க. எங்க சயின்ஸ் என்றால் ஒரே வார்த்தையில் பதில் கொடு அப்படின்னு சொன்னா அது எப்படி கொடுக்க முடியும்? அதுல ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குல்ல, சிலபஸ் நிறைய இருக்கு இல்லையா? இந்த மாதிரி உன் சிலபஸை தூக்கி குப்பையில போடு. இப்போ நீ இதை வரைக்கும் கற்றுக்கொண்டது ஏன் சிலபஸை பார்த்து தான் நீ கற்றுக்கொள்வியா? அப்பதான் உனக்கு சப்ஜெக்ட் வர்றமா? சிலபஸ் பார்க்காம உனக்கு சப்ஜெக்ட் வராதா? நம்முடைய எஜுகேஷன் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தம் கேட்டதை ஒரு சுருக்க வார்த்தையில சொன்னாலும் எப்படி புரியும், அதே 1.5 வருஷம் பேசினாலும் அது எப்படி புரிய வைக்கலாம்? 2க்கும் அனுபவம் பட்டவர்களாக இருக்கணும். அதெல்லாம் காணாம போச்சுன்னு வச்சுக்குவோம். சரி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படி இந்த சிவிக்ஸ் மூலியமாக நம்ம வந்துட்டு கடவுள் அதுல எப்படி இருக்கிறார், அது மூலியமாக கடவுளை கண்டுபிடிக்கிறது எப்படி, எல்லாமே ஒரு எவிடன்ஸ். கடவுளுடைய விஷயத்துல சந்தோஷப்படுவது எப்படி, அவருக்குள் என்ஜாய்மெண்ட் படுவது எப்படி. 3rd நீங்க பார்ப்பீங்கன்னா இங்க வந்துட்டு செமிஸ்ட்ரி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு செமிஸ்ட்ரினாலே என்னன்னு தெரியாது. அதாவது வேதியியல், ஆமா வேதியியல்ல எதெல்லாம் வேதியியல் அடங்கும், அதாவது செமிஸ்ட்ரியில் எதெல்லாம் வந்துட்டு அடங்கும். அப்போ இந்த மொத்தமான செமிஸ்ட்ரிகளுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம்? செமிஸ்ட்ரி என்று சொன்ன உடனே தாங்க செமிஸ்ட்ரி அப்படின்னு புரிய வைக்க, ஒருவேளை நீங்க சொன்னாலும் செமிஸ்ட்ரியில் கடவுள் இருக்கிறார் என்று புரிய வைக்கிறது இன்னும் எவ்வளவு அருமை. இப்பேரிப்பட்ட ஒரு அருமை கூட்டத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமா, நான் எதுக்கு உங்களை பக்தியில நடத்துறதில்ல, நான் எதுக்கு உங்களை நம்பிக்கையில நடத்துறதில்ல அப்படின்னா, எந்த நம்பிக்கை சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாம மனசுடைய அடிப்படையில் இருக்கோ, எந்த பக்தி சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாம மனதுடைய அடிப்படையில் இருக்கோ, அவன் சொன்னா இவன் சொன்னா அது சொல்லிச்சு இது சொல்லிச்சு என்ற இந்த சப்ஜெக்ட் பிரகாரமாக இல்லாம, எந்த சப்ஜெக்ட், ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், அடுத்தது செமிஸ்ட்ரி, அடுத்தது இந்த செமிஸ்ட்ரி என்று சொல்லுவது கூட ரொம்ப அவசியம். நீங்க யோசிக்கலாம், இதுல எப்படி கடவுள் ப்ரூஃப் பார்க்கப்படுவார், வாங்க பிறகு நம்ம பார்க்கலாம். அடுத்தது மேத்தமெட்டிக்கல். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் என்பதில் கூட இறைவன் எப்படியாக தன்னை மூடி மறைச்சிட்டு இருக்கிறார். எல்லாம் உண்மையான கடவுள் மட்டும்தான் இதில் தங்கியிருக்க முடியும். மற்ற கடவுளை நாம் பக்தியில நம்பிக்கையில இருக்கங்க. ஆனா இந்த உண்மையான கடவுள் எங்க இருப்பார்னா, ஜியோகிராஃபில இருப்பாரு, சிவிக்ஸ்ல இருப்பாரு, கெமிஸ்ட்ரியில இருப்பாரு.
உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு முறை சவால் விட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். மனிதனுக்கு ஏன் 1 முதல் 9 வரைக்கும் தான் எழுத தெரிந்தது, ஏன் 9க்கு மேல 10 எழுத ஏன் தெரியவில்லை? 10 எழுத வேண்டும் என்றால் ஏற்கனவே அவன் உருவாக்கிய 1லிருந்து கடன் வாங்கி, அதற்கு கீழே இருந்த 0வை கடன் வாங்கி 2ஐயும் ஒன்று சேர்த்து முன் போகிறான். நீங்க நினைக்கலாம் 0வை கண்டுபிடிச்சது யாரு? தமிழன் தானே. 0வை கண்டுபிடிச்சது யாரு? இந்தியன் தானே அப்படின்னு. இன்னும் நிறைய புத்தகத்தை படிக்கல. 0 பல வருஷமாக இங்க இருக்கு. ஆனால் அதை வெளியே கொண்டு வந்து அறிவித்தவர்களும் முதலாவது தமிழர்களாக இருக்கலாம். ஆனா 0 ஆதி காலத்திலிருந்தே இருக்கு. இறைவன் ஒன்றையும் முட்டாள் கிடையாது. நம்மை ஆண்டவர் காட்டுவாசியா படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க, உங்க பிள்ளையும் நீங்க ஆரம்பத்துல காட்டுவாசியா படைத்து அவன் 4 காலில் நடந்து பிற்பாடு நீங்க அவனுக்கு வந்துட்டு வாழெல்லாம் வெட்டப்பட்டதாக, ரோமங்கள் எல்லாம் வெட்டப்பட்டதாக, பின்பு நீங்க மனுஷன் உருவத்தை கொடுக்குறீங்களா? உங்க உருவம் அல்லவா உங்க பிள்ளைக்கு வருது. அப்படின்னா கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கும் போது தன்னுடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி அவனை படைத்தார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ சத்திய வேதாகமம் சொல்லுகிற அந்த ஆவணத்தின்படி இதை மேத்தமெட்டிக்கல்ல ப்ரூவ் பண்ண முடியுமா? ஸோ ஜியாகிரபி, சிவிக்ஸ், செமிட்ரி மற்றும் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்கல். அடுத்தது சோஷியல். இந்த சோஷியல் வாயிலாக இறைவனுடைய ஆவணங்களை எடுப்பது எப்படி, இறைவனுடைய ஆவணங்களை கண்டுபிடிப்பது எப்படி, அல்லாவிட்டால் இறைவனையே கண்டுபிடிப்பது எப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல ஹிந்தி, இங்கிலீஷு, நீங்க பிற மாநிலத்தில் இருப்பீங்கன்னா மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ் இருக்கும் இல்லையா? அதே தான் நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா, தமிழ், இப்ரியர், கிரீக்கு என்று சொல்லி 3 மொழியுடைய சப்ஜெக்ட் கூட எடுக்கிறேன். இந்த 3 சப்ஜெக்ட்ல மட்டும் தான். சான்ஸ்கிரிட்ல இறைவன் அடங்கி இருக்கிறார்னா அடிச்சு சொல்றேன், சான்ஸ்கிரிட்ல இறைவன் அடங்கி இருக்க சான்ஸ் இல்லை. ஏன் சொன்னா அதனுடைய அட்டுவழிகள் என்ன அப்படின்னா, இப்ப கிறிஸ்தவன் பேசுறான் பாருங்க, அந்நிய பாஷமும் சான்ஸ்கிரிட்டும் ஒரே அட்டுவழிக்கு சேர்ந்தது. அட்டுவழி என்றால் அட்டகாசத்துக்கு சேர்ந்தது. அட்டகாசம் என்றால் அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தற்பெருமைக்கு சேர்ந்தது. அதுக்கும் அந்நிய பாஷைக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இந்த 2க்கும் ஆண்டவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா சொன்ன ஊழியக்காரங்க நம்ப மாட்டாங்க, சொன்ன பிராமின்ஸுங்க நம்ப மாட்டாங்க, நம்ம ஊழியக்காரங்களே நம்ப மாட்டாங்க. அந்நிய பாஷைக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா. ஏன்னா நான் சொல்லுவது பைபிள்ல சொல்லப்பட்ட அந்நிய பாஷை இல்ல. இப்போ உங்க சபையில பேசுற அந்நிய பாஷைக்கு இறைவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அதே போலதான் சான்ஸ்கிரிட்டுக்கு இறைவனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா எப்படி சம்பந்தப்படுத்தினார்கள்? சான்ஸ்கிரிட் வந்த வருடத்தையும் அந்நிய பாஷை வந்த வருடத்தையும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 2 மொழிகள், இந்த பக்கம் கிறிஸ்துவத்தில் அந்நிய பாஷை, இந்த பக்கம் நம்முடைய தேசத்தில் சான்ஸ்கிரிட், மற்றொரு பக்கம் இங்கிலீஷ் கூட ஆதி முதற்கொண்டு இருந்தது மொழி இங்கிலீஷ் மொழி அல்ல. இப்போதான் கால் முளைத்து கொண்டு வந்த மொழிகள்ல, பல மொழிகள்ல இங்கிலீஷ் மொழியும் இப்போதான் கால் முளைத்து கொண்டு வந்த மொழி. சுருக்கமா எத்தனையோ பிரசங்கத்தில் நான் சொல்லிட்டேன், இங்கிலீஷ் மொழி என்பதற்கு பேக் போன் கிடையாது. அதனால ஏன் தமிழை வெறுக்கிறீங்க, தமிழை இழுத்து பிடிங்க. அது தமிழ் என்பது ஒரு பேக் போன் உள்ள ஒரு மொழி. அது பேரிப்பட்ட அருமையான மொழியை கையில் வச்சுக்கிட்டு பேக் போனே இல்லாத புழுக்கு சமானமான ஒரு இங்கிலீஷ் மொழியை எதற்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பல பிரசங்கத்தை நான் செய்து விட்டேன். பல ஜனங்கள் விழிப்புணர்வு அடைந்து அநேக பேர்கள் தங்க மொழிகளை நேசிக்கிறார்கள். நான் கேரளாவுக்கு சென்றாலும் சரி, அவர்களுக்கும் சொல்லுவாங்க மலையாளத்தை நீங்க நேசிங்க. கர்நாடகாவில் நான் இருப்பதனால் நான் அவங்களுக்கும் சொல்லுவேன் கன்னடாவை நேசிங்க. தெலுங்குக்காரி எனக்கு நிறைய பேர் நெருங்கினவர்கள், இந்த செய்தியை கேட்க நிறைய பேர் வருகிறவர்கள். அதனால தெலுங்கு நேசிங்க. இந்திய கூட நேசிங்கள், யாருமே நம்மளுக்கு பகை கிடையாது. ஆனா சான்ஸ்கிரிட் எங்க இருந்து வந்துச்சு? சான்ஸ்கிரிட் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்தது? அந்நிய பாஷை எப்படி ஒரு அட்டுவழியான மொழியோ அதே போலதான் இந்த உலகத்துல சான்ஸ்கிரிட் என்பதும் ஒரு அட்டுவழியான ஒரு மொழி, அட்டகாசமான ஒரு மொழி. நல்ல விஷயத்துக்கு அல்ல, கெட்ட விஷயத்துக்கு தான் சொல்லணும். அதாவது மூட ஒரு விஷயத்துங்களுக்கு தான் சொல்லணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி ஆனா நீங்க இங்க வரும்போது தமிழ் மொழியில இறைவன் ப்ரூஃபாக்கப்படுற விதம் எப்படி? நான் தமிழ்ல பேசுறதுனா தமிழ் போட்டுட்டேன், வசதி இருக்கும் என்றால் தெலுங்கு, கன்னடா,
மலையாளம் எடுக்க முடியும் என்றால் எடுக்கிறங்க, டைம் இல்லை என்றால் தமிழையே முடிச்சிடுறங்க. வேற வழி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. நீங்கள் எங்களை மன்னிப்பீர்களாக. அடுத்தது இப்ரியர் மொழி. ஏன் வேதங்கள் இப்ரிய மொழியில இருக்கு? ஸோ இப்ரிய மொழியில வந்துட்டு படிச்சா நிறைய புரியுதுன்னு சொல்லுவாங்க. தப்புங்க. அந்த இறைவனே இப்ரியர் மொழியை தூக்கி எறிந்து நம்ம மொழியில இறைவன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் இப்ரியர் மொழிக்கு போகக்கூடாது. ஆனால் அப்படி போவோம் என்றால் இறைவன் மொழிகளுக்குள்ள எப்படி மறைந்திருக்கிறார். கிரேக்க மொழியே அவ்வளவு சீக்கிரமாக தலையெடுத்தது. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியது, உரையாடியது எல்லாமே அரமிக்கு மொழியில. ஆனா அரமிக்கு மொழி ஏன் மூடி மறைக்கப்பட்டுச்சு? அரமிக்கு மொழி அன்றைக்கு ஏன் இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருந்தார்? எங்கேயோ சில இடங்கள்ல மட்டும்தான் ஹேளி லாமா சபக்தானி அப்படின்னு சொன்னார். அப்பதான் ஜனங்களுக்கு ஓஹோ இவர் இப்ரி மொழி கூட பேசுறாரா. தலித்தக்கும் அப்படின்னு சொன்னார். தலித்தக்கும் அப்படின்னா எழுந்துரு அப்படின்னு, சிறுமிய எழுந்துரு அப்படின்னு தலித்தக்கும். அப்பதான் தெரிந்தது எங்கேயோ சில இடங்கள்ல மட்டும்தான் அவர் இப்ரியர் மொழியில பேசினார் ஒழிய மற்ற எல்லா இடங்களையும் அரமிக்கு, நாட்டு அரபிக்கு என்பது ஈசாக்குடைய அண்ணன் இஸ்மாயிலுடைய மொழி. ஆனால் அரமிக்கு என்பது இங்கே இஸ்ரேல் தேசம் அடிமைப்பட்டு கிடந்திருந்த தேசத்தின் மொழியாக இருந்தது. இப்போ நமக்கு எப்படி இங்கிலீஷ்? ஏன்னா நம்ம அடிமைப்பட்டோம் இல்லையா இங்கிலீஷ்காரங்கிட்ட. அப்ப இங்கிலீஷ் மொழி என்பது வெளியே வந்துச்சு. அன்னைக்கு அடிமைப்பட்டு இருந்த அரமிக்கு என்களுடைய மொழி எப்படி வந்து சேர்ந்தது? சரி, அது சேர்த்தோம். ஆனா கிறிஸ்து எப்படி அரமிக் மொழியில பேசுவார்? இவர் நியாயப்பிரமாணம் கொடுத்தது இப்ரியர் மொழியில, நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வேண்டியது இப்ரியர் மொழியில. ஆனா இவர் இப்ரியர் மொழியை கொஞ்சம் கூட தொடாம அரமிக்கிலேயே பேசி முடிச்சார். சரி போட்டோம். இவர் பேசி முடிச்சது ஒரு பக்கம் போட்டுமே, இந்த சீடருங்க எதுக்கு அரமிக்கு மொழியில ஒரு எழுத்து கூட எழுதல? எல்லாமே கிரீக்கு மொழியில எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இதற்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? அதுபோல உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? உங்க ஸ்கூல்ல சப்ஜெக்ட் ஹிந்தி, இங்கிலீஷு, பிரெஞ்சு ஏதோ ஒன்று எடுத்துப்பீங்க இல்லையா? பேசாம அதனுடைய ஆல்பபெட்டிக்கை சொல்லி கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கூலிக்காக வேலை செய்யறாங்க. நானோ உங்க தகப்பனாக வேலை செய்யறேன். இதாங்க உங்க டீச்சருக்கு இந்த டீச்சருக்கு இருக்கிற டிஃபரெண்ட். நான் உங்களை பிள்ளை போல பார்ப்பதுனால் உள்ள இருக்கிற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அவங்க கூலிக்காக வேலை பார்ப்பதா. எப்பேரிப்பட்ட டீச்சரும் எனக்கு தெரிஞ்ச மட்டிலும் ஒரு போதகனுக்கு மிஞ்ச முடியாது. ஏன்னா ஒரு போதகன் டீச்சரை விட உயர்ந்தவனாக இருக்கிறான். டீச்சர் விட உயர்ந்தவன். ஏன் சொன்னா ஒரு போதகன் மனசை வச்சா ஃபீஸ்க்காகவும் செய்ய முடியும். ஃபீஸ் இல்லாமலேயே வாழ்க்கையில உழைச்சும் இறைவனுக்காக செய்ய முடியும். அதான காலம் முழுக்கமாக நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். அப்போ இந்த பக்தி, இந்த நம்பிக்கை என்பது ஏன் நம்ப கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, பக்தியும் நம்பிக்கையும் சத்தியத்தின் பிரகாரம் இல்லை என்று சொன்னால் அப்ப அந்த பக்தி அவபக்தியாகவும், நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த பக்தி அவபக்தியாகவும் அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையாகவும் மாற்றப்பட்டோம். நீ மறுபிறப்பு விசுவாசத்தலும் சரி, நீ 300 முக்கோடி விசுவாசத்தலும் சரி, நீ ஒத்தைய விசுவாசத்தலும் சரி, மொத்தத்தை விசுவாசத்தலும் சரி, மூட நம்பிக்கை தான். அவபக்தி தான். ஏன் இவைகள் அவபக்தி என்று அழைக்கப்பட்டது? ஏன்னா அவபக்தினா என்ன தெரியுமா? எவைகளுக்கு ஆவணங்கள் இல்லையோ, எந்த பக்திக்கு ஆவணங்கள் இல்லையோ அதுதான் அவபக்தி. எந்த பக்திக்கு ஆவணங்கள் இல்லையோ, நான் ஒரு முறை வாசிக்கிட்டோமா? ரோமர் புஸ்தகம் 1:17. ரோமர் 1:17 சத்தியத்தை அநியாயத்தினால் அடுக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவபக்தி என்று பைபிள் எதற்காக சொல்லுது? ஏன்னா ஆவணம் இல்லாதவைகள் மேல் நம்ம பக்தி வைப்போம்னா அது அவபக்தி. நெக்ஸ்ட், நம்பிக்கையில சத்தியம் இல்லைன்னா அப்ப அது மூட நம்பிக்கையா மாறிடும். மூட நம்பிக்கை என்று சொன்னால் என்ன தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு நம்புறது தான் மூட நம்பிக்கை. எப்பொழுதும் நம்பிக்கைக்கு கண்ணை திறக்கணும். கண்ணை திறப்பது என்ற அர்த்தம் விழிப்புணர்வு இருக்கணும், அறிவு இருக்கணும்.
அதனால தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜியோகிராஃபி, சிவிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்கல், சோஷியல், தமிழ், ஈப்ரு, கிரீக்கு மற்றும் மோரல் சயின்ஸ். இந்த மோரல் சயின்ஸ் மூலியமாக கடைசி நாள் 28ஆம் தேதி இந்த கூட்டத்தை மோரல் சயின்ஸோடு கூட நான் முடிச்சிடுவேன். ஸோ 24லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஏதோ வந்துட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் படுகை, என்னது பொட்டி, அந்த பெட்டி மற்றும் போர்வை எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். அங்கே தான் தூங்கணும். தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. அப்போ நீங்கள் 120 மணி நேரம் செலவழிக்க போறீங்க. என் கூட 120 மணி நேரம் செலவழிக்கிறீங்க. அப்படி நீங்க 120 மணி நேரம் செலவழிக்கிறது மூலியமா இந்த 9 சப்ஜெக்டை நான் என்னால முடிந்ததுங்க. ஏன்னா உங்களுக்கு இதற்குள்ளவே கேம்ஸ் வைக்கணும். விளையாட்டு இருந்த தீர்ணும் இல்லையா, டான்ஸ் எல்லாம் இருக்காது, புரிஞ்சுக்கங்க. விளையாட்டு இருந்த தீர்ணும் இல்லையா, பரிசுத்தம் உள்ள ஒழுக்கம் உள்ள விளையாட்டுகள் தான் இருக்கும். ஏதோ ஒழுக்கமற்ற விளையாட்டுன்னா ஒழுக்கம் உள்ள விளையாட்டுகள் இருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு நாங்கள் கொடுப்போம். ஹெல்த்தியான சாப்பாடு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு விளையாடுறதுக்கு கிரவுண்டெல்லாம் இருக்கு, மலை இருக்கு. உங்களுக்கு ஒரு நாள் மலையுடைய சைட் சீனிங் பார்க்க முடியும். 4 மணி நேரம் பக்கத்திலேயே ஒரு நாம இருக்கிறமே இடம், அங்கிருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம பிரயாணம் ஒரு பஸ்ஸில் போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நம்மகிட்ட இருக்கிற காரில் கூட போயிடலாம். நிறைய பிள்ளைங்க இருப்பதுனால் பஸ்ஸில் தான் போவேன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து ஒரு 15 நிமிஷம் பஸ்ஸில் போயிட்டா ஒரு பெரிய மலை ஒன்று வருகிறது, அழகு மலை. ஸோ நம்ம என்ன செய்யலாம், அங்கே ஒரு சைட் சீனிங்காக நம்முடைய மனசு ரிலாக்ஸ் படுவதற்காக ஒரு 4 மணி நேரம் இருந்துட்டு மறுபடியும் நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம எடுத்துக்க இந்த சப்ஜெக்டுங்களெல்லாம் துவக்கணும். ஸோ குதூகலமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாம வந்து பங்கு பெறுங்க. மூட பக்தி உங்க பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், உங்க டீச்சருங்க கற்றுக் கொடுத்தாங்க. மூட பக்தி மட்டுமல்ல, அவ பக்திகளையும் உங்க டீச்சரும் உங்களுடைய மத குருக்களும் உங்களுடைய பெற்றோர்களும் கற்றுக் கொடுத்தாங்க. நாங்க அப்படி அல்ல. நாங்க நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே சப்ஜெக்டை வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். கடவுள் மறைஞ்சிருக்கிற ஜியோகிராஃபில இறைவன் மறைஞ்சிருக்கிற ஒரு ஆவணங்கள் என்னென்ன, சிவிக்ஸ்ல இறைவன் மறைஞ்சிருக்கிற ஆவணங்கள் என்ன, ஸோ மேத்தமெட்டிக்ஸில் இறைவன் மறைஞ்சிருக்கிற ஆவணங்கள் என்ன, எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க, போன முறை நான் எடுத்த அந்த 9 நினைக்கிறேன் 13 சப்ஜெக்ட், இந்த போன முறை எடுத்த அந்த 13 சப்ஜெக்ட்ல நிறைய பிள்ளைங்க அதிகமாக பலன் அடைந்து ஒரு வருஷம் ஆகி போச்சுங்க. போன வருஷம் மே மாதத்தில் இந்த விபிஎஸ் நடத்தினேன். இப்போ நான் ஏப்ரலில் நடத்திட்டு இருக்கிறேன். நிறைய ஊழியங்கள் இருப்பதுனால் மழை சீசன் மேலேயே ஆரம்பிக்கப்பட்டிருது நமக்கு அந்த இடத்துல மைசூரில். அதனால இருந்து மைசூரில் மே மாதத்துக்கெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால் அது நமக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெயில் இருப்பதுனால் வசதியாக இருக்கும், எல்லா காரியமும் ஒழுங்காக நடக்கும். மழை வந்துட்டால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது, வெளியே போக முடியறதில்ல, உள்ளே இருக்க முடிகிறதுல, அப்படி இப்படின்னு. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. அதனால தான் இந்த முறை ஏப்ரலில், இந்த போன முறை மே மாதத்தில் நடந்த அந்த அத்தனை சப்ஜெக்டை கேட்ட அந்த பிள்ளைங்க இன்ன வரைக்கும் அவருடைய ப்ரெசன்ஸ்லேருந்து வெளியே போகலை. அங்கே சொல்லப்பட்ட அந்த 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 சப்ஜெக்ட் என்னமோ அதை கேள்விப்பட்டு இன்ன வரைக்கும் நிறைந்தவர்களாக, அந்த ஞானம் நிறைந்தவர்களாக, அந்த தெளிவு நிறைந்தவர்களாக நம்முடைய பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு வருவது ரொம்ப சந்தோஷம். அதனால இருந்து கண்டிஷனுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டா ஐயோ அப்படின்னலாம் இல்லாமல், ஏன்னா சில பிள்ளைங்களை பல கண்டிஷனில் ஒரு கண்டிஷன், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டு போயிடணும். இல்லை பிரதர் நானும் இருக்கிறேன்னா உங்களுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. நீங்களும் இருக்கணும்னா உங்களுக்கும் கண்டிஷன் இருக்குங்க. இல்லை பிரதர் என் பிள்ளைய நான் விட்டு போயிடுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பராக, தேவன் உங்களோடு கூட இருப்பராக. ஆனால் கண்டிஷன் பிரகாரமாக தான் இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிற காரியம் எல்லாம் அப்படிதான். வருகின்ற February 29 தான் லாஸ்ட் டேட். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் அப்படின்னா வருகின்றதான February 29 கடைசி டேட். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அதை செய்துடணும். புக் பண்ணுறவங்க ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து மைசூர் பகுதி உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நடைபெறுகிற ஒரு இடம். நாங்கள் எல்லாமே இந்த பேனரில் டீட்டெயில் எல்லாம் போட முடியாது. ஸோ இப்போ இதை டைப் பண்ணுவதற்கு எனக்கு இடம் இல்லாமல் போச்சு.
ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. கிட்ட வரும்போது, மார்ச் மாதம் கிட்ட வரும்போது, அப்பொழுது உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் உற்சாகம் உள்ளதாக இருக்கும். ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போது அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் மிக உற்சாகம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சத்தியத்திற்காக செயல்படுங்கள். சமயம் இருக்கும் போதே இத்தொகையான விஷயங்களை கேட்டு அறிந்து அந்த ஆவணங்களுக்குள்ள செல்லுங்கள், எவிடன்ஸ்க்குள்ள செல்லுங்கள். ஸோ எந்த பக்திக்கு எவிடன்ஸ் இல்லையோ அந்த பக்தி தான். ஆவணங்கள் இல்லாத பக்திகளா அத்தனையும் அவபக்திகள் என்று அழைக்கப்படும். எந்த நம்பிக்கையில விழிப்புணர்வு சத்தியம் இல்லையோ, கண்ணை மூடிக்கிட்டு விசுவாசிக்கிறது, கண்ணை மூடிக்கிட்டு ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா யார்கிட்டயோ கேள்விப்பட்ட நம்பிக்கை நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்படிதாங்க எல்லா பிள்ளைகளும் பெற்றோருடைய மதவெறியத்தான் ஷேர் பண்ணி இருக்கிறாங்களே ஒழிய அவங்களா உண்மையை தேடல. இப்ப என் பெற்றோர்கள் என்ன ஒரு மதத்துல வழி நடத்தினாங்க, பட் நான் தேடினேனே. என்னுடைய 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒருவர் எனக்கு கடவுளை பத்தி சொல்ல 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 அவைகளும் கேட்டுட்டு வந்தேன், என் பெற்றோருடைய வழியிலையும் நான் நடந்துட்டு வந்தேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு வரும்போதெல்லாம் எது உண்மை என்று ஒரு ஸ்டடிக்குள்ள வந்துட்டேன். இதையே நம்ம அதை பெற்றோர்களே சொல்லி கொடுத்தாலும் அது தேவையில்லை. இப்போ நீ எவிடன்ஸ் என்ன கண்டுபிடிச்ச? அப்படி எவிடன்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா வான் பக்தியும் அவபக்தி தான், வான் நம்பிக்கையும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கைனா என்ன தெரியுமா அர்த்தம்? மூடப்பட்டுச்சு, சத்தியம் மூடப்பட்டுச்சு. எப்பொழுது சத்தியம் மூடப்பட்டுறதோ அப்பொழுது அந்த நம்பிக்கைக்கு பேரு மூட நம்பிக்கை. அதுல நீ 300 முக்கோடிய விசுவாசத்தாலும் மூட நம்பிக்கை தான் பேரு. இல்ல நான் ஒரே கடவுள ஏக தேவன் தான், அதுவும் மூட நம்பிக்கை தான். யோ நீ ஆச்சு உன் கடவுளாச்சு போயா அப்படின்னு சொன்னாலும் மூட நம்பிக்கை தான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது மூட நம்பிக்கை, எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மூட நம்பிக்கை. இரண்டும் மூட நம்பிக்கை. அதுக்காக நான் பெரியாரை சொல்லிட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. பெரியாரெல்லாம் ஒரு பயங்கரமான மதவாதிகிட்ட இருந்து மக்களை விடுதலையாக்கும்படியாக ஃபோர்ஸ்ல பேசப்பட்ட வார்த்தை கடவுள் இல்லை என்று. அந்த மனுஷனை நம்ம குற்றம் சாட்டவே முடியாது. பெரியார், அம்பேத்கர் போன்ற மனிதர்கள் இந்த நிலத்துல தென்படாமல் இருந்திருப்பாங்கன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு தைரியமா பேசியிருக்க மாட்டேன். இப்ப கூட அம்பேத்கருடைய புத்தகம், இப்ப கூட பெரியாருடைய புத்தகம் விழுந்து விழுந்து படிக்கிறேன். அப்படி படிச்சாலும் இப்ப நான் வந்துட்டு எதுல நான் ப்ரூவ் பண்றேன்? இப்ப நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப நடுவில் ஒருத்தர் வந்துட்டு நானும் காலேஜ்ல ஒரு ஆசிரியன் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேலி என்பவர், ஐயோ அது கேட்பதற்கே ஆசைங்க. எதையும் ஒரு ஆவணத்தோடு கூட பேசுறது, ஒரு விஷயத்தை எடுத்தா ஆவணத்தோடு கூட பேசுறது. இந்த 10 முறை இப்படி தள்ளிக்கிட்டு 10 முறை இப்படி தொடச்சிக்கிட்டு பேசுறவங்க அத்தனை பேர்களும் ஒரு அடாவுடித்தனம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நாங்க என்ன இப்படி தொடக்கல, ஏன் அப்படியெல்லாம் பண்ணல? எதுக்கு? தெளிவா ஒரு விஷயத்தை எடுத்தா ஒரு கேமரா முன்னாடி ரெடி ஷாட் ஸ்டார்ட் அப்படின் போது ஷாட்டை என்ன 10 கொடுக்க போறான், இல்ல 40 கொடுக்க போறான், இல்ல 500 கொடுக்க போறான். யோ கேமரா ஸ்டார்ட் பண்ணியா பேசுறோம் பாரு அப்படின்னு கேமராவை ஆஃப் எல்லாம் பண்றது கிடையாது. பேசிக்கிட்டு போவேன். இப்போ நான் சோஷியலா பேசுறேன், ஓகே இது பேசி விட்டேன். இதை போன்ற சத்திய வெளிப்பாடுகளை பேசும்போது கூட கேமராவை ஆஃப் பண்றதே கிடையாது. அது அப்படியே ஆனவே இருக்கணும். பிறகு ஸ்டுடியோல உட்காந்து கட் பண்றதும் கிடையாது, அப்படி போட்டுருது. உதாரணமா நான் அப்படி இரும்புறேன்னு வச்சுக்கோங்க, அது கூட கட் பண்றது இல்லை, அப்படியே போட்டுருவேன். ஏன் கட் பண்ணும் என்றால் எவ்வளவு நேரம் ஆகாது, எவ்வளவு நேரம் ஆகும், சாரி எவ்வளவு நேரம் ஆகும் பாரு, சாரின்னு கேட்டேன், இது கூட கட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரே ஷாட்ல தான் நான் எடுத்திருக்கேனே ஒழிய ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் என்ன பேசுறேன்னு தெரியலையே. எது பேசணும்? மனசுல நிறைவு இருந்தா வாய் சரியா பேசும். மனசுல நிறைவே இல்லை. நிறைவுனா என்ன சொல்லலாம், உங்க மொழியில சொல்லட்டோமா, ஏதாவது மசாலா இருக்கணும் இல்லையா, அப்பதானே அது காரஞ்சாரமா இருக்கும். அது போல மனசுல சத்தியம் இல்லைன்னா எப்படிங்க நிறைவா பேச முடியும்? அப்போ அதுபோல இந்த நான் நினைக்கிறேன் அவருடைய பெயர், அவருடைய புத்தகம் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். கிருஷ்ணவேலி என்பவர் ஆசிரியர், அவருடைய புத்தகம் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். புத்தகத்தை படிக்கும் போது தான் தெரியுது இந்த மனுஷனை படிக்காம இருக்கிறாரு. ஏன்னா நீ எது புத்தகம் படிச்சிருக்கிறியா அது என்கிட்ட இருக்கு, நான் எது புத்தகம் படிச்சிருக்க அது நீ பார்த்திருக்கிறியா? எவ்வளவு ஒரு அசிங்கமாக ஒரு ஆவணங்களே இல்லாம தம் பாட்டுக்கு பெரியார் கட்சியில இருக்கிற என்ற காரணத்துக்காக நாம் எல்லோரும் இறைவனை எதிர்க்கணும்ன்ற அர்த்தம் அல்ல.
பெரியார் எதிர்த்தார். எதை எதிர்த்தார்? பொய்களை எதிர்த்தார், மூட நம்பிக்கை எதிர்த்தார், மூட நம்பிக்கை சொல்லப்பட்ட கடவுள்களை எதிர்த்தார், அவபக்திகளை எதிர்த்தார். ஒரு வகையில் பெரியாரும் இறைவனுடைய ஒரு கருவி என்று சொல்லலாம். ஆமாங்க, பெரியாருக்கு இறைவன் யார் என்று தெரியாம இருக்கலாம். ஏன்? பெரியார் வளர்த்த ஒரு பிள்ளை தெரியும் தானே உங்களுக்கு, ஸ்டான்லி. பெரியாருடைய வளர்ப்பு மகன்ல ஒருவன் ஸ்டான்லி. அவர் சமீபத்தில் தான் மரித்தார். அவர் மரித்த ஏறக்குரிய ஒரு 20 வருஷம் ஆகும் நான் நினைக்கிறேன். சமீபத்தில் அவர் மரித்தார். அவர் எத்தனை முறை நாங்களே அவரை டைரக்டா சந்திச்சிருக்கிறோமே. பிறகு அவருடைய பெயர் சாது ஜேம்ஸ் என்று. பெரியாருடைய வளர்ப்பு மகன்ல ஒருவன் ஸ்டான்லி. அவர் தான், அவருக்கு பெரியார் கூப்பிடுறது வெங்காயம் தான் கூப்பிடுவார். அவரை பெரியார் அப்படிதான் பேசுறத, வெங்காயம், டே வாடா வெங்காயம் அப்படின்னு. சரி, அது அவருடைய மொழி, அது சரியானதா அவருக்கு, அது ஓகே. அவர் தன்னை வெங்காயம் என்று தான் அறிவிக்கப்பட்ட பின்புதான் என்னுடைய பெயர் ஸ்டான்லி என்பது மக்களுக்கு தெரிய வந்தது. நாஸ்திகனாக பயங்கரமாக எங்க அப்பாவுடைய வழியில நான் நடந்தவன். பிறகு சாது ஜேம்ஸாக எப்படி மாற்றப்பட்டாரு? ஒரு ஆவணங்கள் வெளியே வரும்போது தானே நமக்கு மனக்கண்கள் திறக்கப்படுது. இல்லைக்கட்டி கண் மூடப்பட்டவர்களாகவே பக்திகளை நம்ம செலுத்த ஆரம்பிச்சிடுவோம். அந்த சாது ஜேம்ஸை குறித்து டைரக்டாகவே என்னுடைய கடவுளை கண்டடைவது எப்படி, சத்தியத்தின் குரல், இதிலெல்லாம் அவருடைய குரல், அவர் அந்த காலத்தில் ரேடியோவில் பேசி அவருடைய குரலை அப்படியே பதிவு செய்து என்னுடைய எஃப்எம்ல போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் அவரை குறித்து இன்னும் நிறைய என்ன சொல்லலாம், அவருடைய சாட்சியை குறித்து இன்னும் வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா அவர் பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அருகில் தான் வரணும். ஸோ அவருடைய பிரசங்கம் விடுங்க, அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் சாட்சி என்பது ரொம்ப முக்கியம். இவையெல்லாம் நான் டைரக்டாகவே பகிர்ந்திருந்தேனே. ஆக மொத்தத்தில் பெரியார் இதை சொல்லிட்டாருன்னு கிருஷ்ணவேல் அதே மூமெண்ட்ல போய் தன்னை அசிங்கப்படுத்திக் கொள்வது ஒரு கேவலம் தானே. இப்போ கூட தோழர், நீங்க எங்களுடைய புத்தகங்களை வாங்கவில்லை, சீக்கிரம் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அசிங்கமா இருக்கு. எதுக்கு அந்த புக்கு எனக்கு? ஏன்னு சொன்னா, புத்தகம் என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் நம்பி விடுவதல்ல. ஒரு புத்தகத்தை எழுதுற ஒழுக்கம் இருக்கு, நியாயம் இருக்கு, ஒரு விஷயத்தை தெளிவா பார்த்து பேச வேண்டிய விஷயம் இருக்கு. அதற்கு பின்புதான் ஒருவரை குறித்து நம்ம பேசணும். சும்மா கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசிட முடியாது. வேதத்தை குறித்து அந்த மனுஷனுக்கு ஒரு அறிவும் கிடையாது. ஆனா வேதத்தை குறித்து அது ஒரு புத்தகமா போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு கேள்வியா? சிந்தித்து பார்த்தால் உமானியல் பாபர் மற்ற அக்பர் இவங்க குறித்து ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறார். அதுல எத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயங்கள் இருக்கு. அந்த ஃப்ளோல என்னைக்கும் பேசக்கூடாது. ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க டீச்சர் கூட ஒரு நாளும் இப்பொழுது நான் எடுக்கிற இந்த 9 சப்ஜெக்ட்ல ஒரு விஷயத்தை கூட எடுத்திருக்க சாத்தியமே கிடையாது. சாத்தியமே கிடையாது. நான் படிக்கும் போதும் என்னுடைய சிலபஸ்ல இருந்து சில விஷயம் கெமிஸ்ட்ரின்னு வரும்போது சில விஷயம் நீக்கப்பட்டிருக்கலாம், சில விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் கூட அவ்வளவுதான், சிலபஸ்ல எங்களுக்கு இல்லவே இல்லை, அது உங்களுக்கு வந்திருக்கலாம். எத்தனையோ விஷயம் வந்திருக்கு போயிருக்குன்னு வச்சுக்குவான். ஆனா மேத்தமெட்டிக்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா, கெமிஸ்ட்ரி என்ற ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா? அப்ப அந்த கான்செப்ட்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி, ஐயோயோ ஸ்கூல் போனாலும் இதே சப்ஜெக்ட், இப்ப கடவுள் வந்தாலும் இதே சப்ஜெக்ட் எடுக்க போறாங்களேன்னு சலிச்சுக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க இழப்பீங்க. போன மாதம் 13 சப்ஜெக்ட் நான் எடுத்திருந்தேன். போன வருஷம் மே மாசம் போட்டேன்னா, யூடியூப்ல போட்டேனா? போட மாட்டேன். ஏன்னா எனக்கு யூடியூப் எதுக்குங்க யூடியூப்ல போடணும்? எதுக்கு போடணும்? நம்ம மக்கள் ஆவலா டெலிகிராம்ல ரெடியா இருக்கிறாங்களே, ஐயா எது இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ கொடுத்துருங்கன்னு கேட்குறவங்களுக்கு கொடுப்பதுனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நான் எதுக்கு ஒரு விஷயத்த நீளமா பேசுறேன், எதுக்கு ஒரு விஷயத்த ஷார்ட்டா பேசுறேன். இந்த யூடியூப்ல நோகாம நோம்பு கும்பிடுறோங்க. அவங்களுக்கு எதை பேசினாலும் ஒரு குற்றங்களை சொல்லிட்டு இருப்பான். அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? சில யாரோ நல்லவர்கள் யூடியூப்ல இருப்பதனால் அவர்களுக்காகத்தான் சில நேரங்களில், ஏம்பா ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்ல போட்டு இந்தப்பா இந்த செய்தியை தூக்கி போடு அப்படின்னுவேன், இந்த பாருப்பா இந்த செய்தியை போடு அப்படின்னுவேன். அவ்வளவுதான். யூடியூப் என்னுடையது அல்ல, நம்முடைய சகோதரன் அதை நடத்துறார். நம்முடைய விசுவாசி, உங்களை போன்ற ஒரு விசுவாசியில ஒருத்தர் நடத்துறார். அவர் சொல்லிடுவேன் இதை போட்டிருப்பா அப்படின்னுவேன். ஏன் எல்லாத்தையும் போடுறது இல்லை? ஏன்னா எல்லோரும் நல்லவர்கள் இல்லையே, எல்லோரும் கேட்கக்கூடியவர்கள் இல்லையே. கேட்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் வந்து விட்டார்களே டெலிகிராம்ல, அப்போ அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கலாம் இல்லையா? வாங்க நீங்களாம் டெலிகிராம்ல
அதில் எவ்வளோ ஒரு ஜிபி வேணும் என்றாலும் அனுப்பலாம் இல்லையா? ஸோ வாங்க, இதை போன்றுதான சத்தியத்தை அறிந்து சத்தியத்தால் விடுதலையாக்கப்படுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருவன் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதாங்க முக்கியம். அப்ப கடவுள் என் மேல பக்தி வையன்னு எங்கேயும் சொல்லல. நான் சொல்றது எது உண்மையா இல்லையா நீ சிந்திச்சு பாருன்னு சொல்றாரு. யாரோ மதவாதிகள் இயேசு கிறிஸ்துவ தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு. அவரே என்ன சொல்றாரு, நான் தெய்வம்னு எங்காவது சொல்லிக்கிட்டானான்னு கேட்கிறாரு. அவரே சொல்றாருங்க, நான் தெய்வம்னு எங்காவது சொல்லிக்கிட்டானா. அதனாலதான் இஸ்லாம்ல இருக்கக்கூடிய மதவாதிகளை ஒருவர் டாக்டர் ஜக்கீர் நாயக் டி டாட், பழைய காலத்து ஆளுங்க, அவங்க இப்ப கூட சொல்றாங்க, ஏன் வேதத்துல இயேசு கிறிஸ்து தன்னை தெய்வம் சொல்லிக்க மாட்டார், சொல்ல மாட்டார். ஏன் சொன்னா, தன்னை தெய்வம் சொல்லிக்கிறது பொய் சாட்சி ஆயிடும். அவரே என்ன சொல்றாரு, நான் யார் என்பதை நான் சொல்லுகிற வார்த்தையும் என் கிரியைகளையும் பார்த்து நம்பாதீங்க, சத்தியம் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வழிபாடுகளை போப்பாண்டவர் என்று சொல்றமே, அவரும் அந்த பாதிரியார்களை விட்டு விலகிட்டாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ சொல்றது, ஐயோ தெய்வம், அவரை பெற்றெடுத்த தாய் அதை விட பெரிய தெய்வம். அப்ப மரியாதை இயேசுவை பெற்றெடுத்த தாய் பெரிய தெய்வம் சொன்னா, அப்ப மரியாதை பெற்றெடுத்த தாய் அதை விட தெய்வமாகத்தானே இருக்கணும். ஆனா மரியாதை பெற்றெடுத்த தாயை மறந்துட்டீங்களே. அந்த தாயை பெற்றெடுத்த தாய் அந்த தாயை விட மேல தெய்வமா இருக்கணுமே. அந்த தாயை ஏன் மறந்தீங்க? அந்த தாயை பெற்றெடுத்த தாய் இன்னொரு தாய் தெய்வமாக இருக்கணுமே, அதையும் மறந்துட்டீங்க. ஆக மொத்தத்துல ஏவாளை நீங்கள் வணங்கி வரீங்க, மரியாதை அல்ல, ஏவாளை வணங்கிட்டு வரீங்க. இவ்வளவு பெரிய அவமானம் இல்லை? இதாங்க சொல்றது. மூட நம்பிக்கைக்கும் சத்தியத்திற்குரிய நம்பிக்கைக்கும் டிஃபரெண்ட் தான். சத்தியத்திற்குரிய பக்திக்கும் அவ பக்திக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் இதுதான். சோ அவ பக்திகள்ல எந்த ஆவணங்களும் இருக்காது, ஆனா சத்தியத்துல ஒவ்வொன்றும் ஆவணங்கள் இருக்கும். அதனால இந்த வாங்க, இந்த முறை நான் உங்களோடு கூட 24 இருந்து 28 வரைக்கும் இருப்பேன். உங்களுக்கு முன்னாடி 23 இருப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் இந்த 9 சப்ஜெக்ட் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீட்டில் எந்த பிள்ளை என்று சொன்னால் ஒரு ஞாபகம் வருது, கல்யாணம் ஆகாதவர்கள் அத்தனை பேர்களும் பிள்ளைகள் என்று தான் என்னுடைய கருத்து. ஏன்னா சில பிள்ளைங்களை நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு விபிஎஸ்க்கு அனுப்ப மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைக்கு 19 வயசாகி போச்சு, 20 வயசாகி போச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, அது இன்னும் பிள்ளைதாங்க. 21 வயசு 26 வயசானாலும் அது பிள்ளைதாங்க. யாருக்கு? எனக்குங்க. எனக்கு அது பிள்ளைதான். அதனால உங்களுக்கு வேணுமென்றால் அது பெரிய மனுஷியா மாறி இருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைக்கு 26 வயசு 27 வயசு, அந்த பிள்ளைய நான் என்னத்தை அனுப்புறது விபிஎஸ்க்கு? அது எனக்கு பிள்ளைங்க. அதனால இந்த 27 வயசா இருந்தாலும் அனுப்பணும். அது இன்னும் சின்ன பிள்ளை, இன்னும் மாப்பிள்ளை தேடின்னு தானே இருக்கிறீங்க. இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சில பிள்ளைங்க லவ் மேட்ரு அது இதுன்னு போயிடறாங்க. அந்த பிள்ளைங்களை வேணுமென்றா நானும் அனுப்பிடுவேன். அந்த மாதிரி பிள்ளைங்க நமக்கு தேவையில்லை. ஆனால் சில பிள்ளைங்க அப்பாவி பிள்ளைங்க, அம்மா அப்பா பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள நம்ம பிள்ளையா தான் எண்ணணும் இல்லையா? அந்த பிள்ளைங்க ஸ்கூல் ஆச்சு, தானாச்சு, வேலை ஆச்சு, தானாச்சு, தன் குடும்பமாச்சு, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் வந்து சொல்லிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க. அது வேறு பிள்ளைங்க. அதனால என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மனசில் வச்சுக்கங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டேன், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதற்காக இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கண்டிஷன் கேட்டுருங்க. பின்பு நீங்கள் ஃபோனில் நானும் வருகிறேன், என் தம்பியும் வருகிறான் அப்படின்னு யார் யார் வரீங்க, உங்களுடைய வயசு என்ன, உங்கள் ஊர், உங்களுடைய பெயர், உங்களுடைய வயசு, இவ்வளோ போட்டால் போதும். ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர் அது எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் கொடுப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் போடுங்க. ஸோ ஒரு ஃபோன் நம்பரு, உங்களுடைய வயசு மற்றும் உங்களுடைய பெயர். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்தில் உங்களுடைய ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்பிடுங்க, போன வருஷம் மாதிரி.
கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. தேவன் உங்களோடு கூட இருப்பராக. சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுத்துருக்க நான் நினைக்கிறேன். பேரிப்பட்ட காரியம் எல்லாம் நம்ம ஜாட்டு சபையில் நடந்து வருவதை எண்ணி நீங்கள் சந்தோஷப்படணும், களி கூறணும். கர்த்தர் தாமே பேரிப்பட்ட ஒரு மூட பக்தி உள்ள ஜனங்கள் மத்தியில் ஆவணங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு சபையை கொடுத்தாரே என்று சொல்லி கண்களை மூடுவோமா, எழுந்திருப்போமா. நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து VBSக்காக ஜெபம் பண்ணலாம், நம்முடைய சத்தியத்தினுடைய கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணலாம். சிரங்களை தாழ்த்தி கொள்வோம், கண்களை மூடுவோம். அன்பான தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தைப் போலவே பல 1000 ஆண்டுகளாக பேசப்படாமல் புதைக்கப்பட்ட இருக்கிற ரகசியங்களை நமது சகோதரர் ஜோயல் டேவிட் அவர்கள் மிக அழகாக சத்தியத்தை சத்தியவர்ணமாகவே கொடுத்துள்ளார். நமது ஊழியக்காரர் கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் நம்மை தேவனிடத்தில் கிட்டு சேரத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமது வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்திருத்திக் கொள்ளவும் ஒரு ஒளியாக உள்ளது. இந்த செய்திகள் நமக்கு மட்டும் பயனளிக்காமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் பயனளித்து கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடுகளை வாட்ஸ்அப், FM, CD மற்றும் யூடியூப் மூலமாக கேட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்திகள் டச், சிங்களம், நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த சத்திய வெளிப்பாடுகள் உபயோகமாக உள்ளது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகளில் 583 மணி நேரமும், நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. கூடுதலாக 35,000 மணி நேரம் பேசியுள்ள மிக பிரம்மாண்டமான செய்தி நமது இடத்தில் உள்ளது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் பெற்று பயனடைய சந்தாதர் பகுதியில் இணைந்து கொள்ளுங்கள். சந்தாதர் பகுதி என்பது அரை மணிக்கான செய்தி ஆகும். இந்த செய்திகளை நாங்கள் தினம்தோறும் கேட்டு மிகுந்த பயனடைகிறோம். சந்தாதர் செய்திகள் என்பது அரை மணிக்குண்டான செய்திகள். இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த பிரயோஜனம் அடைந்து வருகிறோம். இந்த செய்திகள் பல புத்தகங்களுக்கு சமமாக உள்ளது. இவ்வகையான செய்தியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறொரு தனிப்பட்ட ஆப்பிலோ நாங்கள் உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற இந்த சத்திய வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காகவும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியாய் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறு ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அல்லது டிராவலில் இருக்கும்போதோ ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் யூடியூபுக்கு சென்று அங்கே நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும்போது சத்தியத்துக்குரிய புதிய அப்டேட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தினந்தோறும் கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளை சந்தாதார பகுதியில் கேட்பது மாற்றமல்லாமல் யூடியூபில் சென்று லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சத்திய வெளிப்பாட்டு கேட்க மிஸ் பண்ணாதே இருங்கள். இப்படியாக இந்த சத்திய வெளிப்பாடை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் ஸ்கிரீன்ல வருகின்ற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 9880510712 மற்றும் 6360697395. ஸோ இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.